அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த பிஓ பிஜி யூஜிடிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகமான இயல் 3 தான் நம்ம பார்த்துட்டோங்க. ஓகேங்களா? அதுல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அதுல ஏற்கனவே ஒரு பார்த்துட்டோம். அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ச்சி பார்த்துட்டு இதுல அடுத்து இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த பாடமும் கொஞ்சம் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மாதிரி லாஸ்ட் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம கேட்ட இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பனுடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட எனும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் செங்கிரை பருவத்தில் எத்தனையாவது பாடல்? இந்த பாடல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் தான் இருக்கு. அதுவும் செங்கிரை பருவத்தில் இருக்கு. அந்த செங்கிரை பருவத்தில் எத்தனையாவது பாடல் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையாவது பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது பாடல். டி தாங்க இதுக்கான ஆன்சர். இது 8வது பாடல் ஆகும். 8வது பாடலாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது. ஸோ ஒரு இறைவனையோ இல்லை ஒரு தலைவரையோ இல்லை ஒரு அரசனையோ யாரோ பாட்டோட தலைவரை வச்சு அவரையே ஒரு குழந்தையா பாவித்து பாடு பாடக்கூடியதான் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ். சீதாங்க இதுக்கான ஆன்சர். அவங்களே குழந்தையா பாவித்து என்ன பண்ணுவாங்க, பாடலை பாடியிருப்பாங்க. அதுதான் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்த 2வது கேள்வி, பிள்ளை தமிழ் டேஷ் பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என டேஷ் பாடல்களை கொண்டது. ஸோ பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா எத்தனை பருவங்களை அமைத்து பருவத்திற்கு 10 பாடல்னு மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை தமிழில் 10 பருவங்கள் அமைத்து, பிள்ளை தமிழ்ல 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களை கொண்டது. 10 பருவத்திற்கு 10 பாடல் என மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டதாம்? 100 பாடல்களை கொண்டது அப்படின்றத ஆன்சர். அப்போ 10 மற்றும் 100 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பிள்ளை தமிழில் 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களை கொண்டது. அடுத்த 3rd கொஸ்டின், பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்? பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்? ஸோ பிள்ளை தமிழை பொறுத்தவரை பார்த்தோன்னா இது 2 வகைப்படும். ஏதாவது இதுக்கான ஆன்சர் 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தமிழை பொறுத்தவரையிலும் 2 வகைப்படும். அடுத்து 4வது கேள்வி, குமரகுருபரரின் காலம் யாது? ஸோ குமரகுருபரரோட காலம் யாது அப்படின்றதான் கேள்வி. காலம் 17ஆம் நூற்றாண்டு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். நம்மளுக்கு 10th நியூ புக்ல நியூ எடிஷன்ல இதை தான் கொடுத்துருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரோட காலம் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த 5வது கேள்வி, குமரகுருபரர் புலமை பெற்ற மொழிகளில் தொடர்பற்றது எது? ஸோ குமரகுருபரர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாரு, அது எதோட தொடர்பற்றது? பாருங்க, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். அப்ப பாருங்க, இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகள்ல புலமை மிக்கவர். அப்ப இதுல எது பொருந்தாம இருக்கு? இங்க ஆங்கிலம் தான் பொருந்தாம இருக்கு. அப்போ அவர் ஆங்கிலம் தான் வராமட்டாரு. மீதி தமிழ், வடமொழி, இந்துஸ்தான்ல குமரகுருபர் புலமை மிக்கவரா இருந்திருக்காரு. குமரகுருபரின் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ குமரகுருபரோட நூல்கள்ல பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க. கந்தர் கலிவன்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். இது 3மே யாரு? குமரகுருபரோட நூல் தான். சரஸ்வதி அந்தாதி வராது. ஏன்னா சரஸ்வதி அந்தாதி பார்த்தீங்கன்னா கம்பருடைய நூல். ஓகேங்களா? அப்போ இது பொருந்தாது. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். கந்தர் கலிவன்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். இது 3மே பார்த்தீங்கன்னா யாருடையது? குமரகுருபரருடைய நூல்கள். மறுபடியும் பாருங்க, குமரகுருபரரின் நூல்களில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? சேம் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. இங்க நூல்கள் மாறி இருக்கும், அதனால வேற கொஸ்டின். சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இது 3மே பாத்தீங்கன்னா குமரகுருபருடைய நூல்கள் தான். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வராது. ஓகேங்களா? சோ தொன்னூல் விளக்கம் ஸோ இதில் தொன்னூல் விளக்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் எழுதிய அந்த நூல்.
ஓகேங்களா? அப்போ சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனி கோவில் வந்து குமரகுருபரர். அப்ப பாருங்க, மேல பார்க்கலாம் பாருங்க. கந்தர் கலிவன்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனி கோவை, இது எல்லாமே வந்து குமரகுருபரருடைய நூல்கள். அடுத்து 8வது கேள்வி. ஸோ இதுல முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழை பொறுத்தவரைக்கும் ஓல்டு எடிஷன்ல இன்னும் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரக்கூடிய பொதுவான பருவங்கள் எத்தனை, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரக்கூடிய பொதுவான பருவங்கள் எத்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷன்ல கொடுத்துருந்தாங்க. நியூ எடிஷன்ல வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால அதெல்லாம் வந்து விட்டுட்டோம். அடுத்த நியூ எடிஷன்ல கோபாலபுரத்து மக்கள் இருந்தால் அதுக்கு போயிருக்கும். கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் யாருடையது? ஸோ கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்றது அடுத்த கேள்வி. கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். யாருங்க? கி ராஜநாராயணனுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த நூல், கி ராஜநாராயணன். அடுத்து, கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யூஜிடிஆர்பி லாஸ்டா நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது. கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யார்? ஸோ கி ராஜநாராயணுக்கு முன்னே எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கு அழகிரி சாமி. யாருங்க? கு அழகிரி. ஓகேங்களா? ஸோ கு அழகிரி சாமி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எழுத தொடங்கியவர். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. அடுத்து 10வது கேள்வி. டேஷை சுற்றி உள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய ஒரு இலக்கிய வடிவமே கரிசல் இலக்கியம் ஆகும். பாருங்க, எந்த பகுதியை சுற்றி உருவான ஒரு வட்டார பகுதியில் உருவான ஒரு இலக்கிய வடிவம் தான் வந்து கரிசல் இலக்கியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கோவில்பட்டி பகுதியில் சுற்றி உருவான ஒரு வட்டார பகுதியில் உருவாக்கின ஒரு இலக்கிய வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்றது தான் இலக்கியம். அப்போ கோவில்பட்டி அப்படின்னு தான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஸோ இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடுவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பருவங்கள் என 10 பாடல் விதமா 100 பாடல்கள் கொண்டதாக இருக்கும். பிள்ளைத்தமிழ் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு 2 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கும். குமரகுருபரர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் புலமை பெற்ற மொழிகளில் தொடர்பற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். ஏன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தான்ல வந்து புலமை பெற்றிருப்பாரு. குமரகுருபர் நூல்களில் பொருந்தாது சரஸ்வதி அந்தாதி, ஏன்னா இது வந்து கம்பருடைய நூல். மீதி 3 குமரகுருபரர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் வந்து பொருந்தாது, இது வந்து வீரமாமுனிவருடையது. அடுத்து கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு நூல் யாருடையதுன்னா கி ராஜநாராயணன் அப்படின்றவர் தான் வந்து கோபாலபுரத்து மக்கள். கி ராஜநாராயணுக்கு முன்னாலே வந்து எழுத தொடங்கியவர் யாருன்னா கு அழகிரி சாமி தான் வந்து அதுக்கு முன்னாலே எழுத தொடங்கியிருப்பாரு. ஸோ கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் உருவான ஒரு இலக்கிய வடிவம் தான் வந்து கரிசல் இலக்கியம். அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. கரிசல் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன், பூமணி, வேல் ராமமூர்த்தி அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.